Hello friends, welcome to Job Samil. TNPSC Group 4 கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் எக்ஸாம் டேட் டைமிங் சென்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். tnpsc.government.in கீழே நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சைடில் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் யூசர் நேம் என்னுடைய லாகின் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் யூசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதுக்கடுத்து இந்த கேப்சா என்டர் பண்ணிட்டீங்க. சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், அப்ளிகேஷன் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு டைமிங்கு சென்டர், அதாவது எந்த இடத்துல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த தேதியில் கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரிப்ளை வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே கரெக்டாக தெரியல அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை வரல அப்படின்னா எனக்கு அதுக்கு சரியான ஆன்சர் தெரியல அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு இல்லை, அதை நான் கேட்டு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் டவுன்லோட் ஆல் டிக்கெட்டில் போய் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை பண்ணலை, அதனால் பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி காட்ட முடியல. அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. நான் வந்து ஃபீஸ் கன்செஷனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காட்டலை. ஸோ நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.